தமிழ் யார் யார் எப்படி, அதாவது பாறைக்குள்ள அலை அடித்து ஹான்னு வரும்போது ஹான்னு வருதுல்ல, அதுதான் எழுத்து ஆ. அதுலேருந்து எழுதி எப்படி பண்டை கால தமிழர்கள்லாம் இந்த தமிழை வளர்த்தாங்க, மன்னர்கள் வளர்த்தாங்க, யார் யார் மூதறிஞர்கள்லாம் வளர்த்தாங்கன்னு கடைசியில் கலைஞர்கிட்ட வந்து முடியும். அப்படி எடுத்து நான் முடிப்பேன். அப்போ வீர விளையாட்டு, இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலத்து வாழ்ந்த தமிழர்கள் இதெல்லாம் எடுத்துன்னு கொடுத்து போட்டு தலைவருக்கு எடுத்துன்னு வந்து நான் கூட நேராக போகல, நேரே எடுத்துன்னு போய் அப்போது கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாட்டத்துக்காக இதுவில் இருக்கார், இது நம்ம ஹோட்டலில் இருக்கார். உடனே அப்போ வந்து சிடியில் போட்டு இப்போ போகும்போது உங்களுக்கு கொடுக்குறவங்க சிடியில் போட்டு அதை அந்த சிடி பிளேயரில் பார்த்தாரு. அவன் என்ன பண்ணிக்கிறான் பாரியா, கலைஞர் டிவியில் போட சொல்லியா, போட்டு தாக்குனாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் அன்னைக்கு காலையில் முரசொலி பார்த்துருவேன். முரசொலியில் ஒரு அந்த செம்மொழி மாநாட்டுக்காக ஒரு கதை எழுதுவார். அந்த எழுதி முடியும் போது என்ன பண்ணோம், அதை வச்சு அன்றைக்கே சாயங்காலமே மாலை மலரில் ஒரு ஆப்பேஜ் விளம்பரம் கொடுப்பேன். அதை ஒட்டி கொடுப்போம். அதுக்கு தம்பி ஆர்பி ஜெயராம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அந்த விளம்பரங்கள் வந்து பார்க்கும்போது அப்போ சொல்லுவாராம், மிகப்பெரிய அரசியல்வாதி தான் அவர், இல்லை இருந்தாருன்னா அவர் வயல் சொல்ல வைப்போம். அப்போது பீச்சில் போயின்னு இருந்த பாரியா, நான் ராத்திரிலாம் உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதி முரசொலியில் வரையா, சாயங்காலம் பார்த்தா அதுக்கு அதுக்கு பதிலுக்கு கரெக்டாக கொடுப்பான் தானு. என்ன பண்ணுறான் அவன், அவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி செய்யறான் பார்த்தா தினம் ஃப்ரண்ட் பேஜாக அடிச்சிடறான். இப்படி உச்சி முகர்வார் அவருக்கு. அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ இருக்குது அவரை. ஓகே ஓகே. ஆமாம்.